அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எல்லா நிலையிலும் அவரோடு இணைந்திருக்கும்போது அந்த மன அமைதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். எது நடந்தால் என்ன என்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் நினைத்தால் போதும், நம்ம சிந்தனைக்கு வந்தாலே அவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்வோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 18 இறை வார்த்தை 22 24 முடிய. நேர்ச்சியை தகுந்த நேரத்தில் செலுத்த எதுவும் தடையாய் இருக்க வேண்டாம். அதை நிறைவேற்ற இறக்கும் வரையில் நீ காத்திருக்க வேண்டாம். நேர்ச்சை செய்யும் முன் அதை கடைபிடிக்க ஆயத்தம் செய்து கொள். இதில் ஆண்டவரை சோதிப்பவனாக இருந்து விடாதே. இறுதி நாளில் வரவிருக்கும் அவரது சீற்றத்தை நினைவுகொள். அவர் தம் முகத்தை திருப்பி கொண்டு பழிவாங்கும் நேரத்தை எண்ணிப்பார். பிரேஸ் தி லார்ட். இப்போது நாம் இறைவனுக்கு நேர்ச்சை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருந்தும் இல்லை, இனி பிந்தி பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம், ஏன்னா நம்ம தேவைகள்லாம் அனைத்துன்னு சந்திக்கப்படணும், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்ப்போம்னா அப்போ நாம் நேர்ச்சை செய்ததில் பலனே இல்லை. அந்த நேர்ச்சியாக நேர்ந்து கொண்டதில் பலனே இல்லை. ஏன்னா உன்னை யாருக்கு இறைவன் நேர்ச்சி செய்ய சொன்னாரா? சொல்லலை. இல்லை, நீங்கள தானே நேர்ந்துக்கிட்டீங்க. ஆண்டவரே, நான் இதை பொருத்தனை பண்ணுறேன், எனக்கு இதை நீர் செய்து கொடு, நீங்கள் தானே கேட்குறீங்க. அவர் உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்கல. நீங்கள் பொருத்தனை செய்வதை கரெக்டாக நிறைவேற்றுவீர்களா என்று உங்களை சோதித்து பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர் நேர்ச்சை பண்ணவே உங்களை சொல்லலை, ஆனால் உங்களை சோதித்து பார்க்குறார். நீ நேர்ச்சை பண்ணுவியா? நீ நேர்ச்சியை செலுத்துவியா? எனக்கு கொடுத்த நேர்ச்சியை நீ கரெக்டாக செலுத்துவியா அப்படின்னு அவர் நம்மளை சோதித்து பார்க்குறார். அப்போ அவர் நமக்கு தர வேண்டியது எல்லாம் தந்துட்டார். தந்த பிறகும் நாம் அந்த நேர்ச்சியை செய்ய முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது தவறு தானே. அதுவும் நேர்ச்சை செய்யும் அதை கடைபிடிக்க ஆயத்தம் செய்து கொள். ஏனென்றால் இது ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது. நாம் தூய்மையாக இருந்து அதை செய்ய வேண்டும், இந்த நேர்ச்சியை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அதை கரெக்டாக சொல்லுகிறார். அதை ஆயத்தப்படுத்துவதற்கு உன்னையே, அவரிடம் போகுவதற்கு முன்பு உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை யோசித்து பாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லையா? இல்லாட்டா இறுதி நாளில் வரவிருக்கும் அவரது சீற்றத்தை நினைவுகொள். அவர் தம் முகத்தை திருப்பி கொண்டு பழிவாங்கும் நேரத்தையும் எண்ணிப்பார். அவர் தர்றதை தந்துடுறாரு, நமக்கு வாக்கு கொடுத்த மாதிரி. சரியா? என்ன தரணும், ஏது தரணும், நீங்கள் கேட்டதெல்லாம். இப்போ ஒரு ஜப ஊழியர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, அவங்கக்கிட்ட உங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறீங்க. சரியா? அப்படி வைக்கும்போது அவங்க இறைவனோடு மன்றாடி நீங்கள் என்னென்ன கேட்டிங்களோ அதெல்லாம் அவங்க உங்களுக்கு பெற்று தராங்க. சரியா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கேட்டது அனைத்தையுமே இறைவன் உங்களுக்கு தந்துட்டார், ஆனால் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிறத இறைவன் உங்களை சோதித்து பார்ப்பார். அப்படி சோதித்து பார்க்கும்போது அவர் கணக்கு கேட்கும்போது நன்று நல்ல பணியாளர்கள் நீங்கள் என்று சொல்லும்படி நீங்கள் இருப்பீர்களா? நான் உனக்கு நன்மைதானே செய்தேன், நீ யாருக்கு நன்மை செய்தாய் என்று அவர் கேட்கும்படி இருக்கிறீர்களா? இதில் ஒரு வியாதியோ வருத்தமோ நமக்கு வந்தால் அவரை மன்றாடும் போது அது நமக்கு அந்த மன்றாட்டின் பலன் கிடைக்காது. ஏனென்றால் அவர் சீற்றமாக இருக்கிறார். இல்லையா? அவர் தம் முகத்தை திருப்பி கொண்டு நம்மளை பழிவாங்க வேண்டும் என்றால், பழிவாங்கும் கடவுள் அல்ல. ஆனால் நாம் என்ன சொன்னோம்? இதை நான் செய்வேன் என்று சொன்னேமே, அதை செய்கிறோமா என்று அவர் நமக்கு ஒரு சோதனை வைக்கிறார். அந்த சோதனையை வெல்லும்போது தான் அதில் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் உங்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் இதை செய்கிறோம், நேர்ச்சை பண்ணுகிறோம். இதுதான் அந்த பொருத்தனை. இல்லையா? அப்போ நாம் அவருக்கு கொடுத்ததை கரெக்டாக செய்யும்போது இது நாம் ஒன்றுமே கொண்டுடலைங்க, அவர் நமக்கு தந்தது தான். சரியா? அந்த தந்ததை நாம் அதை நேர்ச்சி மூலமாக நாம் அவருக்கு செலுத்துகிறோம். அப்படி செலுத்தும் போது அவர் உள்ள மகிழ்ந்து இன்னும் உங்களை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு உங்களை கொண்டு செல்வார். பிரைஸ் தி லார்ட். அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற நாம் அவரிடம் யாசிப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, தலைவனின் கண்களை பணியாளன் கரங்கள் எதிர்நோக்கி காத்திருப்பது போல் இறைவா, நாங்கள் கரம் விரித்து உம்மை காத்திருக்கிறோம். நாங்கள் கேட்ட மன்றாட்டு கிடைக்குமா? எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதா? எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீரா என்று நாங்கள் இரு கரம் ஏந்தி உம்மை கெஞ்சு மன்றாடுகிறோம். ஆமாண்டவரே, நீர் தரவில்லை என்றால் எங்களுக்கு யாரும் தர முடியாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் வேறு யாராலும் செய்ய முடியாது ஆண்டவரே. அதை நாங்கள் எண்ணி பார்க்குறோம். அதனால் நீர் எங்களுக்கு நிறைவாக ஆசீர்வதிப்பீர், நிறைவான உதவி எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.